ரகசியத்தை கண்டுபிடிச்சாங்க பாருங்க பைபிள்ல. நீங்க பிறருடைய பிரயோஜனத்தை கண்டுபிடிச்சி அவங்களுக்காக வேண்டுதல் செய்யும் போது யோபு கூட தான் பண்ணாரு. பைபிள் பாருங்க சூப்பரா. பிறருடைய பிரயோஜனம் யோபு சொல்றாரு, ஆண்டவரே ஃப்ரெண்டுகளுக்காக ஜெபம் பண்றாரு. ஆண்டவர் பார்த்தாரு, யோபு தன் சிநேகிதனுக்காக வேண்டுதல் செய்த போது தன் சிறையிருப்பை கர்த்தர் மாற்றி போட்டார். மற்றவங்களுக்காக வேண்டுதல் செய்யும் போது, மற்றவங்களுக்காக பிரயாசப்படும் போது, மற்றவங்களுக்காக ஓடும் போது, மற்றவங்களுக்காக உழைக்கும் போது கர்த்தர் நம்மளை உயர்த்திக்கிட்டே இருப்பார். வரம் வேலை செய்யணும்னா கூட இதுதான் ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே நான் பேய ஓட்டணும், ஆண்டவரே சுத்திக்கிற பாஷெல்லாம் மிரளணும், ஆண்டவரே அப்படி பேய் ஓட்ட வேணாம் சொல்லுங்க. அப்படியா சொல்லுங்க, அப்படி வேணாம். நான் வியாதியை சுகமாக்கணும் ஆண்டவரே, நானு அப்படியே செத்தவங்களை உயிரோடு எழுப்பின ஆண்டவரே, நீயே சாவுக கொஞ்சம் கொஞ்சமா. அது இல்ல மேட்ரு. உன்னை ஓரம் கட்டிட்டு ஃபுல்லா யாரை மைண்ட்ல வச்சுக்கணும், ஆண்டவரே உங்க நாம மகிமை பண்ண ஆண்டவரே. அந்த கண்டி அப்படி ஒருத்தவங்களுக்கு அற்புதம் செய்யிட்டா அந்த குடும்பமே ரட்சிக்கப்படும்பா, அந்த தெரு ஜனமே ரட்சிக்கப்படும்பா, அவன் சொந்தக்காரன் ரட்சிக்கப்படுவாங்கப்பா. ஒரு அற்புதம் ஒன்று செய்யுங்கப்பா அப்படின்னா அந்த நேரத்தில் அந்த கிருபை இறங்கும். அப்படி அவங்களுக்கு ஜெபம் பண்ணா, அப்படி மற்றவங்களுக்காக சொல்ல சொல்ல அவங்க பாரத்தை, அவங்க கஷ்டத்தை, அவங்க பிரச்சனையை உணர்ந்து மற்றவங்களுக்காக சொல்ல 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 நம்மளோட கர்த்தர் உயர்த்த ஆரம்பிச்சிருவார். நம்மளுக்கு தேவையானதையும் கொடுப்பாரு, கேட்டதையும் கொடுப்பாரு, எல்லாத்தையும் கொடுப்பாரு.